நேரத்துல அம்மாக்களுக்கு பொதுவாகவே முதுகு வலின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே முதுகு வலி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அதிகமாக ஆரம்பிச்சிரும். குழந்தைய கொஞ்சம் தள்ளிட்டு ஒரு சவத்து மேல சாஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சோம்னா குழந்தை பால் கொடுக்க நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வீலு வீலும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி மறுபடியும் பால் குடிக்க வைக்கிறதுக்குள்ளே பெரிய தலைவலியா போயிடும். சோ நம்ம பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மள ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா செட் பண்ணிக்கணும். நம்ம முதுகு பின்னாடி நம்ம உட்காரும் போது நம்மளோட மடியில நம்ம காலுக்கு கீழே ஒரு குட்டி முக்காலி சேர்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி முக்காலி சேர், அந்த சேர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஹை பொசிஷன் நல்லா நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாப்பாவை இந்த பில்லோக்கு மேல வச்சு நீங்க பால் கொடுக்கும்போது உங்களுக்கு முதுகு வலி வராது, கொஞ்சம் அதிக நேரமும் உங்களால பால் கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. பொதுவாவே பிரசவத்துக்கு அப்புறம் பெண்கள் ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க எந்த டயர்டுமே ஃபீல் பண்ணக்கூடாது. நீ பாப்பா எப்பெல்லாம் தூங்குறாளோ நீ அப்பவே தூங்கிடுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் ஒரு சின்ன பலூன் மூலமாவே சொல்றேன் பாருங்களேன். இந்த பலூன்ல காத்து வெளியே போக எப்படி சுருங்குதோ அதே மாதிரிதான் நம்மளோட வெஜினா பகுதியிலையும் ஒவ்வொரு வாரமும் போக தான் அந்த காயங்கள் ஆற ஆரம்பிக்கும். இந்த புண்ணு அதிகமா இருக்கும் அப்படின்றதாலதான் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாக்களை அதிகமா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கிய காரணமே.